அனைவருக்கும் வணக்கம். நாம் செய்யும் தவறுகளை இறைவன் ஏன் மன்னிக்கிறான் என்ற கேள்வி நம் எல்லோருடைய மனதிலும் என்றாவது ஒரு நாள் எழுந்திருக்கும். குறிப்பாக தவறு செய்தவர்களுக்கு தண்டனை உண்டு என்று சொல்லும் அதே வேளையில் சிவபெருமான் கருணை கடல் என்றும் அழைக்கப்படுகிறார். ஏன் தெரியுமா? சிவபெருமான் நம்மை ஒரு எஜமானனாக பார்க்கவில்லை, ஒரு தந்தையாக பார்க்கிறார். ஒரு குழந்தை தவறு செய்யும்போது தந்தை முதலில் கோபப்பட்டாலும் அந்த குழந்தை தன் தவறை உணர்ந்து திருந்தும் போது தந்தை அதை மன்னித்து கட்டி அணைத்துக் கொள்கிறார். சிவபெருமான் ஆசுதோஷி என்று அழைக்கப்படுபவர், அதாவது எளிதில் திருப்தி அடைபவர். நீங்கள் செய்த தீமைகளை எண்ணி உண்மையாக வருந்தி இனி அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று மனதார அவரிடம் சரணடைந்தால் அவர் உங்கள் கர்ம வினைகளின் பாரத்தை குறைக்கிறார். அவர் தீமைகளை மன்னிப்பது நாம் மீண்டும் தவறு செய்வதற்கு அல்ல, மாறாக நாம் நம்மை திருத்திக் கொண்டு நல்வழிப்படுவதற்கு அவர் கொடுக்கும் ஒரு இரண்டாவது வாய்ப்பு. அந்த பெருங்கருணையை போற்றுவோம். ஓம் நமச்சிவாய. தவறை உணர்தலே பரிகாரம். சிவன் மன்னிப்பதற்கு மிக முக்கியமான நிபந்தனை மனமாற்றம். ஒருவர் தான் செய்த தீமையை உணர்ந்து இனி அதை செய்ய மாட்டேன் என்று உறுதி பூணும்போது சிவனின் அருள் கிட்டும். புராணங்களில் ராவணன் போன்றவர்கள் பெரும் தவறுகள் செய்தாலும் அவர்கள் சிவனை நோக்கி உருகி நின்றபோது அவர் அவர்களுக்கு அருள் பாலித்தார். இது தீமையை ஆதரிப்பதல்ல, மாறாக தீயவர்களையும் நல்லவர்களாக மாற்றும் இறைவனின் கருணை. கர்ம வினையும் மன்னிப்பும் இயற்கை விதிகளின்படி நாம் செய்த வினைக்கான பலனை அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் சிவபெருமானை சரணடையும் போது அவர் அந்த துன்பத்தை தாங்கும் வலிமையை தருகிறார், அல்லது அந்த வினையின் தாக்கத்தை குறைக்கிறார். நெருப்பில் விழுந்தவனை எப்படி காப்பாற்றுவார்களோ அப்படி பாவச்சேற்றில் விழுந்தவனை தன் அருள் கரங்களால் அவர் தூக்கி விடுகிறார். முடிவுரை: சிவபெருமான் தீமைகளை மன்னிப்பது நம்மை தண்டிப்பதில் அவருக்கு விருப்பமில்லை என்பதை காட்டுகிறது. எவனொருவன் பிற உயிர்களிடத்தில் அன்பாக இருக்கிறானோ அவனே சிவனுக்கு பிரியமானவன். எனவே செய்த தவறுகளை எண்ணி வருந்துவதை விட இனி தவறுகள் செய்யாமல் வாழும் வாழ்க்கையே சிவபெருமானுக்கு நாம் செலுத்தும் உண்மையான நன்றிக்கடன்.